இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் 26/10/2024 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி மாலை 5:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை 4:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. காரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய வளர்ச்சி நல்ல முறையிலும் இருக்கும். செய்கின்ற முயற்சியில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைத்து விதத்திலுமே இன்று சிறப்பான நாளாகவும் அமையும். பணியிடத்துல பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தரமான பணிகளையும் வழங்குவீங்க. உங்களுடைய செயல்திறன் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அன்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்குங்க. பயனுள்ள வகையில பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று வீட்டுல ஏதாவது ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று வேலை சுமை அதிகமாக இருந்தாலுமே அதற்கு ஏற்ப நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தேவையில்லாமல் கடன் வாங்கவும் வேண்டாம். பணவரவுல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார உத்திகளினால லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள்ல இருந்து வெளிப்பட்டும் விடுவீங்க. குடும்ப பிரச்சனைகள்ல ஏதாவது குழப்பமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதனால பெரிதளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஓட்ட முதலீடுகளுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று திட்டமிடுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். குறிப்பாக தொழிற்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும், மருத்துவ கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறம்படவும் செயல்படுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வீடு கட்டுவது தொடர்பான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதர வெற்றியையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய பிரச்சனைகளும் தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களும் உருவாகும்.
ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஒற்றுமையும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுக்காக தேவையான உதவிகளையும் செய்வீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. சில உதவிகளையும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் அதிகரிக்கும். இன்று மன தெளிவும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்குங்க. இன்று சவால்களை திறமையாக கையாள்வதும் நல்லது. அறிவார்ந்த திட்டங்களுடனும் இருப்பீங்க. உறுதியாகவும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உங்களுடைய போக்கு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. இது சம்பந்தமாக பதட்டங்களும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். நிதிநிலையை சிறப்பாக ஆக்குவதற்கு நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனமும் அமைதியாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. சில அவசியமில்லாத செலவுகளினால அல்லல் படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்றாக நேரத்தை உணர்ந்து வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. தொழில்ல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். கொடுத்த வாக்குறுதிகளை சிரமப்பட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வழியில குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். சில சங்கடங்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள், உத்தியோகம் மற்றும் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அவசிய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக முதலீடுகள் செய்வது பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அந்யோன்யமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் தொடர்பான எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில இடங்கள்ல நீங்க வெற்றி கொடி நாட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட செயல்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குழந்தைகளுடைய எண்ணங்களையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். உத்தியோக பணிகள்ல ஆதரவான சூழலும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபகரமான சூழலும் உண்டாகும். சற்று பொறுமையுடன் இருந்து வேலைகளை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அந்யோன்யமும் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் அமையும். சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இது உங்களுக்கு அசதியையும் ஏற்படுத்தலாம். சற்று அமைதியாக இருந்து வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தனித்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. அதற்கான அங்கீகாரங்களும் இருக்கும். திருமண உறவில இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல மும்முரமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. புத்திசாலித்தனத்தினால உங்களுடைய வருமானத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த பிரச்சனையானாலும் உங்களுடைய சொந்த முயற்சியினால இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். கடந்த காலத்துல இருந்து வந்த நெருக்கடிகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்று விடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இத்தகைய குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் மாறும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே எதிர்பார்த்த பணமும் இருக்கும். சமாளித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்தியும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். பொருளாதாரத்துல சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலுமே திறம்பட எதிர்கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல நிலையையும் அடையலாம். சிலர் நீண்டகால முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மனதுல பழைய நினைவுகளும் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வாகன பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நிதானத்துடனும் இருங்க. மனதுல ஏதாவது வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம். என்ற எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. விவசாய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல ஏதாவது சிந்தனைகளும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்று கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய வேலைகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. இன்று உங்களுடைய பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அமைதியான அணுகுமுறையின் மூலம் என்ற சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உறவில நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வீட்டுல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதுமான அளவிற்கும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தேவையற்ற பதட்டங்களை மட்டுமே தவிர்த்துக் கொண்டாலே போதும்.
இன்று உங்களுக்கு தேவையான வருமானத்தை தடையின்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல முதலீடுகளும் செய்வீங்க. சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். அரசு துறை பணியாளர்களுக்கு நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதியதாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை நீங்க சாதித்தும் காட்டுவீங்க. உடன் பிறந்தவர்களினால நற்பயனையும் பெற்றுவிடுவீங்க. வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசினால ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்தில சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பற்றாக்குறை இருந்து வந்தாலுமே நீங்க அதுல இருந்து நீங்க விடுபடவும் செய்வீங்க. திறம்பட எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை லட்சியமாக கொண்டு இது சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உறவினர்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். ஒப்பந்தங்கள் விஷயத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்குங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அலைச்சல்களும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே இன்று நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. நம்பிக்கையான எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகளையும் சற்று பொறுமையாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலே என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய போக்கினை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற கோபங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய பணத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு தரும் பொழுதும் ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது. மற்றபடி உங்களுடைய செலவுகளுக்கான பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி புகழும் பெருமையையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருமணத்திற்கான வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். தொழிலுக்காக நண்பர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்கவும் செய்வீங்க. பணமும் கையில இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் என்று உங்களிடத்துல உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். நீங்கள் கொடுத்த கடன் தொகையை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. முதலீடுகள் செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று நன்மைகளையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் தொடர்பான காரியங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பேச்சுவார்த்தைகளை எல்லாமே சுமூகமாக பேசி முடித்தும் விடுவீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறிய அளவில் இடமாற்றங்களும் ஏற்படலாம். பணி மாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். நிலுவையில இருந்து வந்த பணிகளையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது சிறிது கவனமாகவும் இருங்க. முன்னேற்றமான சூழ்நிலைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நிமித்தமான முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. தடைப்பட்டு வந்த தனவரவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். வாகன பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக வியாபாரிகளினால ஏதாவது இடையூறுகளும் ஏற்படலாம் என்று நீங்கள் சாதித்தும் காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்லயும் கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வளர்ச்சி பாதையில முன்னேறவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அர்ப்பணிப்புடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. பொறுப்பான அணுகுமுறையின் மூலம் சில சவால்களை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பயணத்தின் பொழுது ஏதாவது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் உறவில நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். இன்று மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய வகையிலும் இருப்பீங்க. செலவுகள் இருந்தாலுமே அது உங்களுக்கு அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பதட்டம் என்று எதுவும் இருக்காதுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். என்று எதிர்பார்த்தபடி தொழில முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். சில சங்கடங்கள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய கோபத்திற்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. கல்வியில மாணவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் இருக்கும். ஆசிரியர்களிடத்திலையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கு டென்ஷன்களும் ஏற்படலாம். தேவையற்ற டென்ஷன்களை வேலையில காட்டவும் வேண்டாங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. ஓய்வின்றி உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. மன இறுக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். அதிக வேலை சுமையினால அவ்வப்பொழுது நீங்க எரிச்சல் படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறையான எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாம். சில வேளைகள்ல நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று
புதியதாக சிக்கல்களும் ஏற்படலாங்க. இதனை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கோபப்படவும் வேண்டாம், பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்திலும் சரி அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். தடைப்பட்ட செயல்களையும் செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இணைய வர்த்தகத்துல கவனமாகவும் இருங்க. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாங்க. கடன் தொகைகளும் கைக்கும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தடைப்பட்ட செயலையும் நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. இதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்பாடுகளை என்ற தன்னம்பிக்கையுடன் ஆற்றவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக உங்களுடைய செயல்திறன் வெற்றிகரமாகவும் அமையும். மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்களையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நல்ல உறவு பிணைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உபரி பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகவும் வேண்டாம். குடும்ப பிரச்சனைகளினால மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உற்சாகத்துடன் வேலைகளை பார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஓரளவிற்கு பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஏமாற்றங்களும் நீங்கும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று வேலைகளை முடிப்பதுல சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் மாறும். எளிதாக முடிய வேண்டிய விஷயங்கள் கூட ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து தெரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளித்தும் செயல்படுவீங்க. வாகனங்களினால ஏதாவது தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று அலைச்சல்களுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் போகலாம். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத பிரயாணங்களாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வெளிநாடுகளில் அல்லது வெளியூர்ல வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில் நிமித்தமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. புதிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களினால புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகலாம். வியாபார பணிகளை எதிர்பாராத ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது என்ற தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. மனதுல திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியில மேலதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய வேலைகள் அவர்களினால மதிப்பிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இன்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளுடன் இருப்பதும் நல்லது தாங்க. உறவுல பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கும் கோபங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணப்புழக்கம் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. நேர்மையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சில வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பணம் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை சீர்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலான உழைப்பும் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. விற்பனையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தும் விடுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களை நம்பி ரகசியங்களை எல்லாமே பேசிவிடவும் வேண்டாம். எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் இருக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றும் விடலாம். பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். அதற்காக கடன் பட வேண்டியதும் இருக்கும். வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வயதுல மூத்தவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடனும் பேசுங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன்களும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல புரிதல்களும் உண்டாகும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் சாதகமாகவும் செயல்படுவாங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களையும் பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை பொறுமையுடன் கையாள வேண்டியதும் அவசியங்க. சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாகவும் இருக்கும். என்று உங்களுடைய இலக்குகளை அடைவதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. சில முடிவுகளை துணிச்சலுடனும் இருப்பீங்க. அதற்கான யோசனைகள் நல்லபடியாகவும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிக பணிகள் இருப்பதினால சிறு குழப்பங்களும் ஏற்படலாங்க. திட்டமிட்டு அதன்படி கையாளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் காணப்படும்.
இன்று உங்கள் துணையிடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகள் இருந்தாலுமே அதனை சாதகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. மாறிவரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழிலையும் சீராக நடத்தவும் செய்வீங்க. ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். அலைச்சல்கள் அதிகமானாலும் அதற்கு ஏற்ப வருமானத்தையும் பெற்றுவிடலாம். வேலை திறனினால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்ற உறவினர்கள் எப்பொழுது உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசா தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிறு தூர பிரயாணங்கள்ல திடீர் விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களினால மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் மேம்படும். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அரசு பணியில இருக்கிறவங்க கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் அதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி பணிகள்ல ஆர்வமின்மையும் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. சவால்களை எல்லாமே திறமையாக கையாளவும் செய்வீங்க. உறுதியுடனும் செயல்படுவீங்க. இன்று உங்களுடைய வேலைகளை எல்லாமே உற்சாகத்துடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியின் பொழுது வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. சிறப்பாக பணியாற்றி அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. திருமண உறவில எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கையில் உள்ள பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். இன்று பொறுப்புடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்ற நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது அவப்பெயர்களையும் ஏற்படுத்தியும் விடலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பண இழப்புல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அலட்சியமாக எந்த இடத்திலும் பணத்தை வைத்து விடவும் வேண்டாம். விலை மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. புதிய முயற்சிகள்ல இன்று ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீட்டுல தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேலே எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கி குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடித்தும் விடுவீங்க. மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகையில சிறப்பான முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்கால முன்னேற்றத்திற்கான முதலீடுகள் செய்வதில் அக்கறையுடனும் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் உறவு நிலை நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வர வேண்டியதும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் மனதில மாற்றங்களும் புத்துணர்ச்சியும் உண்டாகலாம். நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரலாம். பணிகள்ல மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். இன்று புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் உற்சாகமான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அனைத்து விதத்திலுமே இன்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே விரும்பி செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவரும் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய மனதை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களும் இன்று உங்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பாங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். கேட்ட இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்தி போய்கொண்டே இருந்து வந்த பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி பரிவர்த்தனைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுபறியானாலும் நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுகமான இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை சமாளித்து தாங்க ஆக வேண்டியதும் இருக்கும். சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மகிழ்ச்சியான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறலாம். உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம் என்பதனால குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல முன்னேற்றமும் இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுவது வீடு வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது.
பயனற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபார பணிகள்ல சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. கற்பனை சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பமான சூழலும் ஏற்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய அனைத்து முயற்சியிலுமே வெற்றியை பெறக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். கடினமான பணிகளையும் கூட எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இத்தகைய போக்கினையே என்று நாள் முழுவதுமே கொண்டு செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். புதிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வருமானமும் போதிய அளவிற்கும் இருக்குங்க. குடும்ப தேவைகளை எல்லாமே பொறுப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவி உறவு கலகலப்பாகவும் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. இதுல உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. காலத்திற்கு ஏற்றமாறி வியாபாரத்தை மாற்றவும் செய்வீங்க. அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் இருந்து வராமல் இருந்த கடன் தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் அதற்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். திருமணத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். புதிய திருமண முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாங்க. தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல மேன்மையான வாய்ப்புகளும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். நினைத்த காரியங்களை செய்து முடித்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால நன்மைகளும் உண்டாகும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால மனதில குழப்பங்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாளாகவும் அமையும். வீண் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.